திருமயம் கோட்டை எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்னென்னலாம் பார்க்கலாம், எப்போ போகலாம், இங்கே அனுமதி உண்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாமா? வாங்க. ஹலோ ஆர்ஹெச் ஃபேமிலி, இப்போது திருமயம் கோட்டையில் இருக்கோம். டேட்டு பார்த்துக்கோங்க. மார்ச் 19 நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 19. சரி சரி. 25 ரூபா டிக்கெட்டு அடல்ட்டுக்கு. இதோட வரலாறு. பதினாலு வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட இடம். வரலாறு அப்படியே பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. குடி தண்ணீர் இருக்குது, அதனால் வெயில் காலத்தில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கிங் அப்படின்னா வெளியில் தனியாக பார்க்கிங் அப்படின்ற லொக்கேஷனே இல்லை. ஆனால் அங்கங்கே பார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா கூட்டம் பெருசாக இருக்காதுங்க. இங்கே சம்மரில் வந்தீங்கன்னா மண்டை காயும். அதனால் ஈவினிங் டைம் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட வரீங்கன்னா அப்படியே குட்டீஸ் கூட கொஞ்சம் விளையாடலாங்க வந்து. ஆமாம், பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏய், நீ எதுக்கு வாடி போயிருக்க? நம்ம ஏறுற டைம் 12:45 ஆக போகுது. உச்சி வெயில். ஆமாம். ஏய் ஹைபிஸ்கஸ், எப்படி சயின்ஸ் நேம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு போச்சா? ரெஸ்ட் ரூம் இருக்குது, பிரச்சனை இல்லை. கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்க. வெயில் டைமில் கையே வைக்க முடியாது. கல்லுலேயே செதுக்கின படிகள். இன்னொரு 10 படி. நான் வேறு இன்றைக்கி மலை மாடு ஷூவை போட்டு வந்தேன். பெரிய ஆலமரம் நிழல். சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். ஒன்றும் மங்கீஸை காணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சூப்பராக வேப்ப மரம் ஒன்று பெருசாக இருக்குங்க. அங்கே வந்தீங்கன்னா என்ன செய்யலான்னா, அந்த மரத்தடி நிழலில் உட்காந்துக்கலாம் நல்லா ஜாலியாக. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ். எங்கே போகிறோன்னா அங்கே அது மதில் சுவருங்க, அது அப்படி வச்சுருக்காங்க. கல்லுலேயே செதுக்கி. வாவ். திருமயம் கோட்டை ஃப்ரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக். புதுக்கோட்டையில் நிறையா சிறப்புகள் இருக்குது. ஆமாம், எனக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக்டில் புதுக்கோட்டையும் ஒன்று. இந்திய தொல்லியல் துறை. இதை உடைக்கிறீங்க, அழிக்கிறீங்க, சிதைக்கிறீங்க, மாற்றி ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா ஃபைனு. இதையே ஏட்ட சொல்கிற? நாங்கள் ஏன்டா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? தெரிஞ்சுக்கணும்ல, இதெல்லாம் பொது அறிவுங்க. அது
இடத்தை மாற்றிடுச்சு. அதில் செம்ம வெயில், மண்டை காயுது. எப்பா அந்த காலத்தில் எப்படிப்பா கட்டினீங்க அதை? எப்படியும் ஒரு 3 அடி இருக்கும் இதோட அகலம். ஆமாம், 3 அடி அதிகம், 4 அடி கூட இருக்கும். ஃபுல்லாக கல். இது என்னங்க, இது ரோஸ் மில்கா? இல்லையே. எப்படி ஜாயின் பண்ணீங்க சொல்லுங்கள்? எவ்வளோ ஸ்ட்ராங்காக எத்தனை வருஷத்துக்கு இருக்குது? வேறு லெவல். எப்படிங்க அதை உடச்சி வச்சு கட்டினீங்க? ஆமாம், இவ்வளோ நேரம் நம்ம வரலாறே சொல்லலையா? சரி சரி, கோச்சிக்காதீங்க, சொல்கிறேன். திருமலை திருமயம் மலைக்கோட்டை. ஆமாம், வெயில் அடிக்குது இல்லைங்க ரொம்ப, அதனால் வண்டி ஜாம் ஆகுது. 1676ஆம் வருஷத்தில் சேதுபதி அப்படிங்கிற மன்னர்கள் கட்டியிருக்காங்க. அது என்ன சேதுபதி? அப்படி தாங்க, அந்த மறவ மன்னர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே அப்படி தான் சொல்லிக்குவாங்க, சேதுபதி அப்படின்னு. அதில் முத்து விஜய ரகுராம சேதுபதி, அப்புறம் ரகுநாத கிழவன் சேதுபதி. ஆமாம், அப்படின்றவங்க காலத்தில் தான் அதை கட்டியிருக்காங்க. 1671 டு 1710. இன்றைக்கும் இந்த கோட்டை, திருமயங்கோட்டையை ஒரு வரலாற்று சின்னமாக இந்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது செய்தி. ஆனால் பெருசாக பராமரிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரில, அது வேறு கதை. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஆமாம், கேட்க வேண்டியது உங்களோட பொறுமை. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த காலத்து மன்னர்கள் பயன்படுத்திய ஒரு பீரங்கி மேலே வச்சுருக்காங்க, போய் பார்க்கலாம். இருங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். அங்கங்கே மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கி கிடக்கு. காலை வச்சிடாதீங்க, தக்காளி சட்னி வந்துடும். இது ஏதோ பள்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் 4 பக்கமும் கூண்டு போட்டு அடைச்சிருக்கு. ஈவினிங் டைம் தாங்க இங்கே விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம். மத்தியானம் 1 மணியை போல் வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஃபுல்லாக ஒரு பாறை, ஒரு பெரிய கல், ஒரு பெரிய குன்று, அதுக்கு மேலே தான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. வேறு என்ன எஸ்டிடி வேணும் உங்களுக்கு? அதாங்க வரலாறு. இங்கே என்ன இருக்குது? பள்ளமாக இருக்குது. இங்கெல்லாம் என்ன இருந்திருக்கும்? ஓரளவு உப்பு மூட்டை அடிக்க வச்சுருப்பாங்களோ தெரியலையே. திருமயம் கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து 18 கிலோமீட்டருங்க. இங்கே புதுக்கோட்டை வந்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிங்க. இங்கே மட்டும் இல்லை, சித்தன்ன வாசல் அங்கேயும் 2 இடமும் ஒரு வரலாற்று சிறப்பிடம், பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. சரி, மேலே ஏறுவோமா? மரத்து நிழலில் உட்காந்து எல்லோரும் தர்பூசணி, ஆமாம், சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்களும் வெயிலில் தான் நிற்கிறோம். சரி, ஏறுவோங்க மேலே. ரொம்ப ஹைட்லாம் இருக்காது, இது எப்படியும் ஒரு 200 அடி 250 அடி இருக்கும் ஹைட்டு. ஸோ உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள். அங்கே தூரத்தில் திருச்சி பைபாஸ், பக்கத்தில் ஒரு லேக்கு மாதிரி இருக்குது, தண்ணி கொஞ்சம், வியூ நல்லாயிருக்கு.
இந்த வெயிலில் எனக்கு எப்படி வேர்த்து கொட்டுது பார்க்குறீங்களா? லைட்டாக பாருங்கள் உரக்கனால. போதும், அதுக்கு மேலே பார்க்க வேண்டாம். செம்ம ஹைட்டு இது. இதுவே ஒரு 70-80 அடி இருக்கும் போல். இந்த பக்கம் லேக்கு வாங்க, இந்த பக்கமும் இருக்குது. இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருச்சியிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் இருக்கும். அது புதுக்கோட்டையிலேருந்து 18 கிலோமீட்டர். இந்த கோட்டையோட மொத்த பரப்பளவு வந்து 40 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஏரியா. இப்போ அதில் கோட்டை இருக்கிறது கொஞ்சமாக இருக்கும், பக்கத்தில் நிறையா ஏரியா இருக்கும் போல். போதுங்க, இறங்கியாச்சு. தலைக்கு தொப்பி போட்டுக்கோங்க, இல்லை ஒரு குடை கொண்டு வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. வெயில் தாங்கலைங்க. என்ன வெயில். அங்கே தான் ஏறிட்டு இறங்கணும். இப்போ மதிய டைமில் வரீங்கன்னா இது பெஸ்ட்டு. அப்பப்போ தண்ணி போட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கஷ்டம். தண்ணிங்க, குடிக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர். ஆமாம், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும். என்ன மரங்க அது? இந்த பக்கம் என்ன இறங்குது? ஓ, இது ஒரு பைபாஸு. கோயில் இருக்குங்க அங்கே. அதை பார்க்காம இருந்தால் எப்படி? ஆனால் அங்கே போய் சர்க்கஸ் எல்லாம் பண்ணணும் போலையே. போய் பார்ப்போம். ஒரே வழியாக அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலும் கோச்சிக்குவீங்க, போர் அடிக்கும். அதனால தாங்க இப்படி பட்டும்படாமல் பேசணும் வரலாறு. என்ன இதில் இறங்குறதுக்கே ஜாம் ஆகுது எனக்கு. ஏதோ ஒரு கோயில் மேலே அங்கே என்ன இருக்கு? ஓ, இந்த வெயில் டைமில் ஏறுறதுக்குள்ள வியர்வை குளியல். ஆமாம், அந்த சித்தன்ன வாசல் அந்த அதே மாதிரிங்க இந்த மலையும்.
ஃப்ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் நந்தாவோ அவருக்கு சிவன் மேலே உங்களுக்குனா இது இன்னும் கொஞ்சம் இதாக வெயிட் ஆகிருக்காங்க. நீ போயிட்டு நான் இல்லை அதோட சேர்த்து 1500 அவர் 1500 இதை யார் பிடிச்சிக்கிறது? வெளியே போடணும். ஃபோனை அடிச்சுக்கிறது எவ்வளோ நீங்கள் ரேட்டு? சரிங்க, நம்ம கிளம்பலாம். அதில் ஏறுறது ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா நாம் ஷூ போட்டிருக்கோம், அதை கழட்டிட்டு இப்போ நடக்கிறது இந்த டயர்டில் சாத்தியம் இல்லை. ஆமாம், ஏற்கனவே பொங்க புஸ்கொன்னு ஆயிடுச்சு. இது எங்கே போகுது சுரங்கம்? சபா சபாபா. ஓ, நீங்கள் இங்கே தான் குடும்பம் நடத்துகிறீங்களா? அது சரி. எவ்வளோ பெரிய பாறை. அப்படியே லைட் போடாதவங்க மேலே அதை தள்ளி விடலாமா அந்த பாறையை? என்னன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் போடாதவங்க மேலேயும் தான் பார்த்துக்கோங்க. ஸோ பாப்பா இரு கொஞ்ச நேரம். அப்பா, அவ்வளோ பெரிய பாறை சும்மா நிற்கிதுங்க அப்படியே. ஆலமரம். ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க. ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. திருமயம் கோட்டை. பாய் பாய் பாய். ஓகே, ஓகேங்க, வெளில வந்தாச்சு.